நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் உங்கள பத்தி என்ன நினைக்கிறாருன்னு பார்த்துடலாமா? ரொம்ப அழகான ஒரு டாரோ கார்ட் ரீடிங்கோட தான் நான் இன்னைக்கு உங்கள சந்திக்க வந்திருக்கேன். நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர், ஓகே. நிஜமாவே அவர் மனசுல உங்கள பத்தி என்ன எண்ணங்கள் இருக்கு? தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கும். ஆம், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் ரொம்ப நேசிச்சுக்கிட்டு இருக்கலாம் யாரையாவது. அவங்க ரிலேஷன்ஷிப்ல அவங்க என்ன மாதிரியான அலைகள்ல இருக்காங்க, என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு கூட நீங்க ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ரீடிங் எப்படி இருக்க போகுது? ரொம்ப ராவா இருக்க போகுதுங்க. எப்பவுமே உங்களுக்கு தெரியும், நம்ம சேனல்ல இந்த பூசி ரொம்ப அழகா சொல்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம சேனல்ல நடக்கவே நடக்காது. எதுனாலும் பாயிண்ட் பிளாங்கா ஃப்ராங்கா சொல்லிடுவேன். ஸோ அதுதான் நம்ம சேனலோடைய தனித்துவம். ஸோ நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்யூட்டிவான ஒரு ரீடிங். இந்த இன்ட்யூட்டிவ்னஸ்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் பேரை யோசிச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 ஆல்பபெட்ஸ் தெரியுங்க. 2 செட் ஆஃப் ஆல்பபெட்ஸ் தெரியும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட ஆல்பபெட் எந்த செட்ல இருக்குன்றத பார்த்து நீங்க கார்ட்ஸை சூஸ் பண்ணணும். இப்போ பி அப்படின்னா செட் 1ல தான் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி என்ன பெயர் அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணுங்க. எந்த செட்டுன்றத பார்த்துட்டு சூஸ் பண்ணிட்டு இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ரா மெசேஜஸ் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பை த வே, நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். அண்ட் இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ரீடிங்கை பார்க்க போறதுக்கு முன்னாடி நாளையில இருந்து என்னோட காலி கார்ட் ரீடிங்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்ட்ரெஸ்டட்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா இவ்வளோ இல்லை, அவ்வளோ 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 அள்ள முடியாத இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கண்டிப்பா அந்த கிளாஸை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ ஸ்கிரீன்ல இப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவா ரொம்ப நேரத்துக்கு உங்களுடைய ஃபேவரட் பர்சன், முக்கியமான நபருடைய பெயரோட முதல் வார்த்தை என்னன்றதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. செட் 1 or 2 உங்களுக்கான ரீடிங்ஸ் இதோ. பார்த்துட்டீங்களா? சூஸ் பண்ணிட்டீங்களா? யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு யோசிச்சிட்டீங்களா? அனுப்பிடுங்க. உங்களுக்கான ரீடிங்ஸ் அப்படியே கண்டினியூஸா பார்த்துடலாம். நீங்க செட் 1 கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் ஏதோ, ரைட்? நீங்க செட் 1 கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் பர்சனோட பேர் இந்த செட் 1ல நீங்க தெரியுற இந்த ஒரு ஆல்பபெட்ல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் நீங்க அந்த பெயர், அவங்களோட முழு பெயர் உங்களால கமெண்ட் பண்ண முடியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அவங்க பெயரோட முதல் வார்த்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஆஹா, முதல்லயே ஒரு கார்டு நான் ஷஃபிள் பண்ணும் போதே விழுந்துருச்சு. என்னன்னு பார்த்துடலாம். இந்த கார்டும் தடுக்குது. முதல்ல இந்த கார்டு தான் நமக்கு விழுந்தது. என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ்ல இருக்காங்கன்னு பார்த்துடலாமா? வாவ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை ரொம்ப கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க அந்த கண்காணிப்பு உங்களுக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராபப்ளி அவங்க நினைக்கலாம் நீங்க ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா ஏதாவது டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இல்ல ஒரு கண்காணிப்பு இல்லைன்னா நீங்க உங்க மேல நம்பிக்கையின்மை அப்படின்னு இதை சொல்ல முடியாது. நம்பிக்கை எல்லாம் இருக்கு, பட் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இல்ல யோசிக்காம எதையும் ஃபாஸ்டா செய்யக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா நீங்க இருக்கலாம். அதனால எப்பவுமே உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவங்க எண்ணமா இருக்கலாம். உங்க வாழ்க்கைய அவங்கனால மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் அவங்களுக்கு இருக்கு. அவங்களே பர்சனலா உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களே அவங்க வாழ்க்கையில நிறைய தடைகள், தாமதங்கள், நிறைய வழிகள், சேலஞ்சஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாமா, நிறைய சேலஞ்சஸ அவங்க சந்திச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இன்னைக்குமே எந்த ஒரு சேலஞ்சையும் சந்திக்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ். மத்தவங்கள நம்ப மாட்டாங்கன்னு இல்ல நம்ப மாட்டாங்க தான். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். உங்களன்னு இல்லைங்க, யாரையுமே அவங்க பெருசா நம்ப மாட்டாங்க. இப்போ ஒரு படத்துல வரும் தெரியுமா, நான் எல்லாம் பண்ணிடுறேன், நீ கையெழுத்து மட்டும் போட்டு வா, அந்த மாதிரி எல்லாம் அவங்க செஞ்சிருவாங்க. நம்மளோட பிரசன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. அந்த மாதிரி யாரையுமே நம்பாத, திருப்பி அந்த நம்பாதன்னு சொல்ல மாட்டேன், அவங்க வாழ்க்கையில அந்த மாதிரியான நிறைய அனுபவங்களை அவங்க பார்த்துட்டாங்க. நம்பி கடைசியில நான் நம்பினேன் இப்படி பண்ணிட்டாங்களே என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்தனால இனிமே நான் யாரையும் அந்த அளவுக்கு நம்ப போறதில்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம். அண்ட் ரொம்ப போல்ட், ரொம்ப கான்ஃபிடென்டான பர்சன் உங்களுடைய ஸ்பெஷல் பர்சன். ஸோ உங்களை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற முதல் கார்ட்லயே அவங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லை, பட்
எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும்னு தெரியல, ஒரு அறியாமையிலே இருக்கீங்க அப்படின்ற ஒரு எண்ணம். ப்ராபப்ளி உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கங்க, எனக்கு எல்லாமே தான் தெரியும் ஆனா என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். பட் அது உங்க பர்சனோட பாஸ்ட், கடந்த கால வாழ்க்கை அப்படி இருந்திருக்கு. எப்பவுமே உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அவங்க இருந்தாதான் உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இல்லைன்னா இந்த வெற்றிகள், நானா உங்களோட ஸ்பெஷல் பர்சன் இல்லைன்னா அந்த வெற்றிகளை உங்களால அடையவே முடியாது. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவங்கதான் காரணம்னு அவங்க நினைக்கிறாங்க. இதே சில நேரம் உங்களுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா கூட இருக்கலாம். என்னது இது, நான் உட்காந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், நான் பண்ணனாலதான் உனக்கு இந்த வெற்றி வந்ததுன்னு ரொம்ப ஈஸியா சொல்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு கூட ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கலாம். அண்ட் உங்க பர்சன் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவங்க, ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. அண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே எடுத்தங்கவுத்தன்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன் இதை பண்ணணும், எதுக்கு பண்ணணும், உலகத்துல இருக்கிற யாரை வேணாலும் கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஆனா உங்க ஸ்பெஷல் பர்சனை கன்வின்ஸ் பண்றது இருக்கே, அப்பா அடியோ போதும்டா சாமி அப்படின்னு உங்களுக்கு ஆயிடும். பட் யோசிச்சு பாருங்க, அவங்க உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நிறைய வெற்றிகள் உங்களுக்கே வந்திருக்கும். அவங்க லக்கி அப்படிலாம் நான் சொல்லல, பட் ஜென்ரலாவே அவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணிருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பண்ணிருக்கலாம். சோ எனக்கு தெரிஞ்சு உங்க வாழ்க்கையில அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளே வந்திருக்கலாம் ப்ராபப்ளி. ஓகே, பட் ஆஃப் லேட் இப்போ ஓகே இந்த நேரத்துல பழைய மாதிரி இருந்த விஷயங்கள் இல்லை. ஓகே, இப்போ கொஞ்ச நாட்களா ரொம்ப ஒரு டஃப்பா இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப டஃப்பா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். பட் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப இமோஷனலா இருக்கு, பழைய மாதிரி இல்லை, ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கு. இதெல்லாம் செஞ்சாதான் இந்த உறவு நீடிக்குமோ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கு அப்படின்றதையும் நீங்க யோசிக்கிறத நான் பாக்குறேன். அண்ட் ஏதோ ஒரு இடத்துல ஐயோ இந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லாம இருந்திருந்தா கூட பெட்டரா இருக்கும், இப்ப இதுல மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, உங்க பார்ட்னருக்கு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டதா, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு. நீங்க ரொம்ப போய் உங்க பார்ட்னர் கிட்ட ஏன், எதுக்கு, எப்போ, எப்படி அப்படின்னு கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறது உங்க பார்ட்னருக்கு பிடிக்கல. ஆக்சுவலி முதல் விஷயம் அதுதான். அதனால எஸ்ஸா நோவா, இது வேணுமா வேணாமா, வேணுமா வேணாமான்னு நிறைய மைண்ட் ஆசிலேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் பௌர்ணமி, இப்ப கூட திங்கக்கிழமை பௌர்ணமி வந்தது இல்லையா, அன்னைக்கு கூட அவங்க மைண்ட்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ், இது வேணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமான்னு அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. நிறைய நேரத்துல இது வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் உங்க நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் யோசிக்கிறாங்க. ஆஃப் லேட் உங்களுக்கும் இது தோண ஆரம்பிச்சிருச்சு, இது ரொம்ப டஃப்பா இருக்கு, இது எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு. பட் இந்த இன்சிடென்ட்டுக்கு மெயின் காரணம் இந்த ஒரு கன்ஃபியூஷன். இவ்வளவு நாள் நல்லா போயிட்டு இருந்த உறவுல, நல்லா போயிருக்கும்னு சொல்ல முடியாது, சில நேரம் நம்மள நம்பாமையே இருக்கும்போது நமக்கு அது எவ்வளோ டஃப்பா இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்த மாற்றங்கள், உங்க வாழ்க்கையில வந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப சடனா நடந்த மாற்றங்கள். ஏன் இப்படி, எல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, ஏன் இப்படி திடீர்னு மாறுச்சுன்னே என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. எல்லாமே சூப்பரா போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது, திடீர்னு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னே எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஒண்ணு இல்ல, ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு 2 பேர், ஒருத்தருக்கு மேல இந்த உறவு நீடிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறனாலதான் இந்த உறவு நீடிக்காம போகுது. யூ ஃபீல் நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. அப்ப அடுத்த கேள்வி, இது நீடிக்குமா அப்படின்னா, நீடிச்சா நீடிக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் நீடிக்கும் போது ஒன்னா அந்த வழிய, ஓகே இது இப்படிதான் இருக்க போகுது, அந்த பாத், இந்த ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறத அழகா மாத்திக்கிட்டா அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் மீனிங்ஃபுல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும்ன்றதோட மீனிங்ஃபுல்லா இருக்கும். பட் இல்ல அப்படின்னா இட் இஸ் டைம் யூ திங்க். ஓகே, ஏன்னா இதுல உங்க 2 பேரையும் தாண்டி, ஓகே நீங்க ரொம்ப இமோஷனலான ஒரு பர்சனா இருப்பீங்கன்னு தோணுது கார்ட்ஸை பார்க்கும்போது. உங்க பார்ட்னர் ரொம்ப லாஜிக்கலான ஒரு பர்சனா இருக்க கூடும். ஓகே, பாஸ்ட் ரொம்ப சேலஞ்சிங்கா ரொம்ப இமோஷனலா இருந்திருக்கலாம். பட் ஃபியூச்சரிஸ்டிக்கா ஆன் த கோ பார்க்கும்போது அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாலிட்டி மாதிரி இருக்கு. பட் பாருங்க, இப்போ அவங்க இருக்கிறது வந்து மற்றவர் சொல்
சொல்றத கேட்டு பிஹேவ் பண்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க தானா. ஏன்னா சொல்றதுல ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஆசிலேஷனை யாரோ ஒருத்தங்க மிஸ்யூஸ் பண்ணி உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு கேம் ஆடுறாங்க. டார்க் மிரர் கார்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன். இந்த டார்க் மிரர் கார்ட்ஸ்ல இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து ஹர்ட்ஃபுல்லா இருக்கு, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் எங்க போகுது, என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்களா இல்லை. அதேதான் முதல்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க பார்ட்னர் உங்களை ஓவர் பவர் பண்றாங்க, எம்பவர் பண்றாங்க, ஹைடிங் யுவர் ட்ரூ செல்ஃப். ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை இந்த உறவுல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இது உங்க பார்ட்னருக்குமே சாரும். அவங்களா இருக்க முடியல இந்த உறவுல. சோ அதனாலதான் இந்த ஆசிலேஷன், வேணுமா வேண்டாமான்னு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு 2 பேர் இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி அந்த எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் நெய்யோ ஊத்திட்டு போனா எப்படி அது குப்புன்னு எரியும், அந்த மாதிரியான வேலையை தான் அந்த கூட இருக்கிறவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய டூல்ஸ் பாக்குறீங்க பாருங்களேன், எல்லா இடத்துலயும் 2, அதுவும் இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்னு சொன்னோன்னே யாரோ 2 பேர் நல்ல கேம் ஆடுறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருவருமே கரெக்டா இல்ல. நீங்களா இருக்கக்கூடாது. நம்ம எதுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறோம். ஸோ தட் அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கும்போது நம்மளா இருக்கலாம். எல்லா இடத்துலயும் நம்ம நம்மளா இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்ல. அப்போ நம்மளா இருக்கக்கூடிய இடம் எது? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட. அதே இல்லாத போது இட்ஸ் டைம் டு திங்க், இதை எப்படி ஹேண்டில் பண்றது. உடனே சரி எடுத்தங்கவுத்த இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு போகாம இந்த உறவை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஷஃபில் பண்ணும் போதே ஒரு கார்டு விழுது. இது இன்னர் சைல்ட் கார்டு. ரைட் அ லெட்டர் டு யுவர் இன்னர் சைல்டு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம் அப்படின்றத கடிதமா எழுதுங்க. யாருக்கு எழுதுறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு. இதுதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் மாறணும். மாறி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருங்களேன், டபுள் ரெயின்போ தெரியுதா? அழகா பறவைகள் அப்படின்றதே ஒரு ஃப்ரீடம். ஓகே, இந்த இடமும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நேச்சர் அப்படியே அனுபவிச்சு ஆழ்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சோ ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல, இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒன்றும் இல்லை, உங்க மொட்டை மாடி, உங்க பால்கனியில போய் உட்காந்து அழகா ஒரு மியூசிக் மட்டும், பாட்டே கிடையாது, வரிகளே கிடையாது, மியூசிக்கை மட்டும் போட்டுட்டு எழுதுங்க. ஆத்மார்த்தமா எழுதுங்க, சந்தோஷமா எழுதுங்க. ஏற்கனவே நீங்க நினைச்ச வாழ்க்கை, ஏற்கனவே நீங்க நினைச்ச உறவு, ரொம்ப பிடித்த உறவு இப்படி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 6 மாசத்துல இந்த உறவு எப்படி மாறணும் அப்படின்றத எழுதுங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கா எழுதுங்க. ஓகே, இந்த ரீடிங்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கா எழுதுங்க. ரைட் அ லெட்டர் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நான் எதையுமே உங்களை கமெண்ட்ல டைப் பண்ண சொல்லல, பட் இந்த ரீடிங்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ ரைட் அ லெட்டர், இந்த பிரபஞ்சத்துக்கு எழுதுங்க. இவங்க இருக்காங்க இல்ல அதெல்லாம் விட்டுருங்க, பட் இன் ஃபியூச்சர் மூவிங் ஃபார்வர்ட் உங்க ஒரு 6 மாசத்துல உங்க லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க எழுதுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். அண்ட் உங்களுக்கு காலி கார்ட்ஸ் பிடிக்கும், காலி எனர்ஜி பிடிக்கும்னா நாளையில இருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லான 10 எனர்ஜியை கூட அட்ராக்ட் பண்ற வழிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் அழகான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆல்பபெட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பார்ட்னருக்கு இந்த ஆல்பபெட்ஸ்ல இருக்க பேர்ல ஸ்டார்ட் ஆகணும். பார்த்துடலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நானும் நம்புறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஸ்கிரீன்ல தெரியுற ஆல்பபெட்ஸ்ல எது என்னமோ ஒரு ஆல்பபெட்ல உங்களோட ஸ்பெஷல் பர்சனோட பேர் ஆரம்பிக்கிறனாலதான் இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் செட் 2 நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. வாங்க அவங்க மனசுல உங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்துருவோம். பட் அதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த தாரக மந்திரத்தை என்னைக்குமே விட்டுறாதீங்க. பாத்திரலாம் ரா மெசேஜஸ் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஐம் நாட் லுக்கிங் ஃபார் எனி சூப்பர்ஃபிஷியலா. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்ன இது, சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. இந்த விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே, உங்களோட ஸ்பெஷல் பர்சன் அவங்க ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப டஃப்பா, அதாவது ஒன்னா, இது ஜெனரல் ரீடிங். ஓகே, சோ இதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கலாம். ஒன்னா நீங்க ரொம்ப டஃப்பான ஒரு ஃபேஸ்ல இருக்க போது அவங்க ஒரு ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் மாதிரி உங்க வாழ்க்கைய வந்து காப்பாத்தி இருக்கணும்.
இல்லைன்னா அவங்க ரொம்ப டஃப்பா ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கணும். அப்படியே காப்பாத்தி நீங்களே ஒரு ஹீரோனா போய் அவங்கள வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கணும். ஸோ என்னைக்குமே அந்த கிராட்டிடியூட், அந்த ஒரு சந்தோஷம் உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில எதுவுமே சரியா இல்லை அப்படின்னு நினைச்ச நேரத்துல நீங்க 2 பேருமே உங்களுக்காக இருந்திருக்கீங்க. யூ போத் ஹேவ் சப்போர்ட்டட் ஈச் அதர். நீங்க உங்க 2 பேரை மட்டும் சப்போர்ட் பண்ணல, உங்க கூடயோ இல்ல அவங்க கூடயோ பயணத்தை யாரோ ஒருத்தரையும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப டர்புலண்டா இருந்திருக்கு அந்த டைம்ஸ். அந்த நேரங்களை வந்து இப்ப நினைச்சா கூட பதறதுடா அப்படின்றோம்ல, அந்த மாதிரி ரொம்ப டஃப்பான சேலஞ்சிங்கான டைம்ஸை கூட 2 பேரும் சமாளிச்சு வந்திருக்கீங்க. ரொம்ப லாஜிக்கலா, சும்மா நானும் பண்ணேன் அப்படின்னு இல்லாம ரொம்ப லாஜிக்கலா நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருக்கீங்க. பட் இன்னமே இருக்க போற வாழ்க்கை அழகா இருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். இப்போ நினைச்சு பார்க்கும்போது நிறைய சேலஞ்சிங் டைம்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. பட் உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தரோட சப்போர்ட் இருந்தா எதனாலும் நான் சாதிச்சிருவேன், இவங்க ஒருத்தங்க என் கூட இருந்தா போதும், என்னால எல்லாமே சாதிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கு. உங்களோட ஸ்பெஷல் பர்சன் வந்து நீங்க வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சன் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் இருக்கு. பட் நீங்க ரொம்ப மெச்சூர்ட் தாங்க. ஓகே, யூ வெரி மெச்சூர்ட். உங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். ஒரு இமோஷனல் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு லாஜிக்கலா யோசிச்சு ப்ராக்டிக்கலா யோசிச்சு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்டா தான் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த அவசரப்பட்டு பதப்பு பட்டு அந்த மாதிரி பண்றதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் உங்க பார்ட்னருக்கு ஃபாஸ்டா பண்ணணுமோ, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சீக்கிரம் பண்ணணுமோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் என்னைக்குமே இருக்கும். அண்ட் நீங்க ரொம்ப ஓவர் ப்ரிப்பேர்டா, ரொம்ப ஓவரா திங்க் பண்றீங்களோ அப்படின்ற ஒரு தாட் உங்க பார்ட்னருக்கு இருக்கு. எல்லாமே ரொம்ப முன்கூட்டியே யோசிக்கிறியோ, எல்லாமே ஃபாஸ்டா பண்ணணும்னு நினைக்கிறேன், உன் பேஸுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், உன் ஸ்பீடுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீங்க காட்டிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இன் ரியாலிட்டி நீங்க ரொம்ப இன்ட்யூட்டிவ். நான் சொல்றது கரெக்ட்னா, எஸ் ஐ ஆம் இன்ட்யூட்டிவ், நான் என் உள்ளுணர்வை மதிக்கிறேன் அப்படின்றத எழுதுங்க. நீங்க ரொம்ப இன்ட்யூட்டிவான ஒரு பர்சன். ஒருத்தங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதுமே கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. பாத்தீங்களா எவ்வளவு குதிரை வருது பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி டேரோ ரீட் பண்ணணும்னா ஜான்ல இருந்து என்னோட டேரோ ரீடிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, வந்து ஜாயின் பண்ணுங்க. எவ்வளவு குதிரைகள் வருது பாருங்க. எல்லா குதிரையும் ரொம்ப ஐ நோ, எனக்கு தெரியும் எப்படி என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமே எல்லாம் எப்படி நடக்க போகுதுன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா கேஷுவலா இருக்காங்க. என்ன தடைகள் வந்தாலும் உங்க கூட்டணி எப்படின்னா வெற்றி கூட்டணி அப்படின்ற மாதிரி, என்ன தடைகள் வந்தாலும் அடுத்தன ஜெயிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. ஆனா உங்க ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு போறதுக்குள்ள ஒரு பாடு இருக்கே எம்மாடியோ, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒரு சேலஞ்ச் தான். உங்க உறவை ஹேண்டில் பண்றதே ஒரு சேலஞ்ச் தான். ஏதோ ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒண்ணு நடக்கும், இல்ல அவங்க வாழ்க்கையில ஒண்ணு நடக்கும். எல்லாத்தையும் தாண்டி வந்து உட்கார்ந்தா அப்படி என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு கேட்கணும்னு தோணும். உங்க கம்யூனிகேஷன் அதே மாதிரி, உங்களுடைய பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுடைய பேச்சு இதுல நிறைய நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், உங்க பேச்சுல நிறைய விஷயங்களை நீங்க மாத்திக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்க பேசுறது வந்து அவங்களுக்கு நிறைய நேரம் வலியை கொடுக்குது, பெயின். ஓகே, பெயினை கொடுக்குது. நீங்க சொல்ற விஷயங்கள் கரெக்ட் தான். ஆக்சுவலி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் சரிதான். ஆனா அதை நீங்க சொல்லும் போது ரொம்ப டஃபா சொல்றீங்களா, இல்ல உங்க பிச்சோ உங்க டோனோ ஏதோ ஒண்ணு சரியில்லை. சோ அந்த மாதிரி சொல்லும் போது அந்த பேச்சு அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க, இந்த உறவு இன்னும் மேம்படும். பட் நிறைய இடத்துல நிறைய நேரங்கள்ல இந்த உறவே நான் வேணாண்டா சாமி, ரொம்ப டாக்ஸிங்கா இருக்கு, ரொம்ப டயரிங்கா இருக்கு, இவ்வளோ சேஞ்சஸ் வச்சு இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு உறவுல தேவையா அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். பட் எல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய நினைவுகள் உங்க மனசுல அந்த உறவை பத்தி இருக்கு. ஒன்னா வெளிப்படையா பேசுங்க, இல்ல அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருங்க. ஓகே, ஏன்னா உங்க பார்ட்னரோ இல்ல நீங்களோ யாருன்னு தெரியல, ரொம்ப டஃப்பான டைம்ஸை இப்போ ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ டைம்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு, ரொம்ப டஃப்பா இருக்கு. பட் இதுவும் மாறும். அண்ட் உங்க பார்ட்னர் நினைக்கிறாங்க நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பாதையை சூஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் நிறைய நிறைய ஸ்பிரிச்சுவலா தான் போக போறீங்க அப்படின்னு.
நட்சத்திரம், உங்க வாழ்க்கைக்கும் நட்சத்திரங்களுக்கும் ஏதோ பெரிய சம்பந்தம் இருக்க மாதிரி உங்க பார்ட்னர் நினைக்கலாம். ப்ராபப்ளி நட்சத்திரம் போல ஜொலிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க தான் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம கஷ்ட காலங்களே நிறைய நினைச்சு ஓவர் திங்க் பண்றீங்க. ஓவர் திங்கிங் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நிறைய ஓவர் திங்கிங் பண்றீங்களா? அப்படி பண்றீங்கன்னா இட் இஸ் டைம். ஏன்னா அதே உங்க பார்ட்னர் ரொம்ப இரிட்டேட் பண்ணுது அப்படின்றத யோசிக்கிறேன். ஒன்னா நீங்க ஓவர் திங்கிங், இல்ல உங்க பார்ட்னர் ஓவர் திங்க் பண்றாங்க. பட் அந்த ஓவர் திங்கிங் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ அன் ஆன்சர் எனிவே. அண்ட் அந்த ஓவர் திங்கிங் வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, என்னுடைய கர்மா என்ன, இப்படிலாம் நடந்தா என் வாழ்க்கை ஓகே, இப்ப நான் ஒரு விஷயம் ஃபேஸ் பண்றேன், இனிமே என் வாழ்க்கை நல்லா இருக்குமா, இப்படி நிறைய நிறைய கேள்விகள் உங்க மனசுலயோ இல்ல உங்க பார்ட்னர் மனசுலயோ யாரோ ஒருத்தரோட மனசுல நிறைய இருக்கு. பட் அதை வெளிப்படையா பேசினா நாட் நீடட் அப்படின்றதும் உங்க மனசுல இருக்கு. தனிமை, நீங்க ரொம்ப தனிமை விரும்பியா? பேசணுன்ற நேரத்துல பேசாம தேவையில்லாத நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் உங்க பார்ட்னர் நினைக்கிறாங்க. ரொம்ப தனிமையிலேயே இருக்கீங்க. இன்ஃபேக்ட் இவ்வளோ நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவும் நடந்தும் அவங்களுக்கு இப்போ எப்போ நீங்க தேவையோ அந்த நேரத்துல நீங்க அவங்களுக்கு இல்ல அப்படின்ற ஒரு ஏக்கமும் அவங்களுக்கு இருக்கு. வேணா நீட் யூ த மோஸ்ட்னு சொல்றோம்ல, அந்த நேரத்துல நீங்க நிக்கல, இல்ல அவங்க உங்களுக்காக நிக்கல. என்னன்னு பார்ப்போம். டார்க் மிரர் கார்ட்ஸ். உங்க வாழ்க்கையே என்னமோ இப்படி இருந்தாதான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒன்னா இவ்வளவு ஃபேக்கா இருக்கணும், இல்ல போலித்தனமான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கோ அப்படின்றது உங்க பார்ட்னருடைய இப்போதைய சிந்தனை. உங்க பார்ட்னர் ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க, நீங்க ஒரு எதிர்பார்ப்புல இருக்கீங்க. கடந்த கால வாழ்க்கையில எல்லாம் சரிசமமா எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. பட் இப்போ ஆஃப்லேட் பார்க்கும்போது நீங்க ஒரு லெவல் ஆஃப் தனிமையில இருக்கீங்க, அவங்க ஒரு லெவல் ஆஃப் தனிமையில இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இது வந்து ஒரு பொம்மலாட்டம் மாதிரி இருக்கு. யாரோ ஆட்டி படைக்கிற மாதிரி. ரொம்ப போர் அடிக்குது. ரொம்ப போர் அடிக்குதுன்னா இன்னும் பெட்டரா இருக்குமே, இந்த உறவை இன்னும் நான் எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு யோசிச்சா இதுக்கு மேல ஒன்னும் இல்லை அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. இனிஷியலா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. பட் ஆஃப் லேட் இது வந்து நினைக்கிற அளவுக்கு இல்லை, சொல்ற அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐ திங்க் 2 கார்டு வந்திருக்கு. 3 கார்டு வந்திருக்குங்க. ஒரு கார்டு தான் எடுக்க வந்தேன். இயற்கையோட நிறைய நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ராபப்ளி நீங்க ரொம்ப மொபைலோ கேஜெட்ஸோ யூஸ் பண்றது கூட உங்க ஃபேவரட் பர்சனுக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த ஸ்பெஷல் பர்சனுக்கு 24 மணி நேரமும் ஃபோன் இல்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் கூட அவங்களுக்கு இருக்கலாம். இது பொசசிவ்னஸ் எல்லாம் கிடையாது. ப்ரையாரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், பொசசிவ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட். என்னையும் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுடைய பார்ட்னருக்கு இருக்கு. ஸோ ஐ திங்க் நீங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வரலாம். ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் டுகெதர். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது முடியலன்னா கூட இயற்கையோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு நீங்க யோசிங்க. அண்ட் கைடன்ஸ் வந்து மனிதர்களை கேட்காதீங்க. எனக்கு இதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், எனக்கு ஒரு சைன் சிம்பிள் காட்டுன்றத மனுஷங்க கிட்ட கேட்காதீங்க. நீங்க வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. எனக்கு ஒரு சைன், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, ஒரு சைன் கொடு. ஏன்னா உங்க பார்ட்னர் அதை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை செய்யும் போது உங்க லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நான் பாக்குறேன். ரொம்ப அழகான கார்ட்ஸுங்க. யூனிகார்ன். இங்கேயுமே நிறைய வாட்டர் எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. தண்ணி, இந்த பிரபஞ்சம், யூனிகார்ன். ஆக்சுவலி இந்த உறவுல நல்ல ஒரு மேஜிக்கல் எனர்ஜி இருக்கு. பட்டர்ஃப்ளை இருக்கு. ஒரு மேஜிக்கல் எனர்ஜி இங்க வந்து காப்பாத்துனாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் எனர்ஜி இந்த உறவுல இருக்கு. ஆனா அதெல்லாம் இப்போ மறந்துட்டீங்களோ? ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா மேலோட்டமா இந்த உறவு மாறிடுச்சோ? யோசிச்சு பாருங்க. இந்த உறவு ரொம்ப அழகான உறவு. இதை என்ன எப்படி மேம்படுத்துறதுன்னு நீங்க யோசிங்க. இந்த ஆல்பபெட்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஸ்பெஷல் பர்சனோட இன்னும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான எல்லா வாழ்த்துக்களையும் நம்ம 6 சென்ஸ் சேனல்ல இருந்து நான் உங்களுக்கு அந்த எனர்ஜிஸை பாஸ் பண்றேன். காலி கார்ட்ஸ் பிடிக்கும்னா வாங்க, நாளையில இருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணுங்க. நிறைய எனர்ஜிஸ் உங்களை வந்து சேரட்டும். இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன யூ நோ வாட் டு டு ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நிறைய கைடன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.